श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्तदसे नमस्तदसस्पतये நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவ்யே நம பிரதிவ்யே நமஹ. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதில் உபாசனை ரகசியங்கள் 108 என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலேயும் வெகு நாள் உபாசனை செய்தும் பயனில்லை, அதுக்கான காரணங்களையும் தீர்வுகளையும் நாம் யோசிக்க உள்ளோம். அதில் முதல்ல உபாசனைக்கு நம்பிக்கை முக்கியம், அதுக்கப்புறம் கர்மா முக்கியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரார்த்தனை. ஒரு மனிதனுடைய உபாசனையானது வெகு நாளாகியும் பயன் தராது இருப்பின் அதுக்கு ஒரு காரணம் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையாகும். பிரார்த்தனை 5 விதமாக சொல்லப்படுகிறது. முதல் பிரார்த்தனை என்ன அப்படின்னா, உபாசகன் தான் மட்டும் நலம் பெற கேட்பது. இரண்டாவது பிரார்த்தனை, என் குடும்பத்திற்காக, என்னுடைய மனைவி, குழந்தைகள், தாய், தந்தை, அவர்களுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்காளி எல்லாம் ஒரே குலதெய்வமாக இருப்பான், அத்தனை பேருக்குமா நம்ம சேர்த்து கும்பிட்டார். அப்போ என் குடும்பம் என்பது மிக பெரிதாக ஆகும். அதுக்கப்புறமும் வளர்ந்ததுன்னா ஒரு இனம் தொடர்பாக நாம் கேட்கிற பிரார்த்தனை, அதாவது நமக்கு வேண்டியப்பட்டவா அத்தனை பேர். நான் இந்த இடத்துல இனம்ங்கிறது ஜாதி குறியீடு என்பதை சொல்லவில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனித சமூகமே நன்னா இருக்கணும்னு கேட்குறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, தனி மனிதன், அவனுடைய குடும்பம், அந்த குடும்பத்தோடு தொடர்புடைய உறவினர்கள், அந்த உறவினர்களை தாண்டி ஒரு இனம், இன்னும் அதையும் தாண்டி போனால் இந்த மனித சமூகமே நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு 5 விதமாக பிரிந்து பிரார்த்தனைகளை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதில் உபாசனை எதுக்கு மாத்திரம் முதன்மை தரும் அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட பிரார்த்தனைகளுக்கு மட்டுமே முதன்மை தரும். ஒரு உபாசனை என்பது மனைவி, மக்கள், அந்த மாதிரி நெருங்கின உறவுகளை கேட்கறது கூட அதோட பண்பு குறையும். அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பயணம், நம்ம ஒரு நாடு விட்டு நாடு போறோம். அந்த நாடு விட்டு நாடு போகிற பொழுது உங்களின் சுமைகள், அதாவது நீங்க எடுத்துன்னு போற லக்கேஜஸ், சுமைகள் சாதாரணமா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனா நீங்க அதை இன்னும் கொஞ்சம் ஏத்தினேல் அப்படின்னா ஒரு 40 கிலோ, 60 கிலோ, 80 கிலோ அப்படின்னு நம்ம பயணத்துக்கு எடுத்துன்னு போறோம் சுமைகள். அதே ஒரு குடும்பம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுமையாயிடும். அப்ப அடுத்தது தன் இனம் இன்னும் கொஞ்சம் சுமையாகும். அது சுமை போல் கருதி ஒதுக்கப்படும். அதனால அந்த பிரார்த்தனை தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்க என்ன கேட்டாலும் ஒரு பொதுவான பிரார்த்தனை உங்களுக்கு மாத்திரம் கேட்டீங்கன்னா அந்த பிரார்த்தனை நடந்துரும், உடனடியாக நடந்துரும். ஏன்னா அதை அந்த தேவதை செய்வது எளிமை, அது செஞ்சிடும். அதே சமயத்துல எல்லாருக்குமான பிரார்த்தனையை செய்யும்போது அதுக்கு அதுல அதிகாரம் இருக்காது. நான் சொல்றது இப்போ கூட என்ன சொல்றேன்னா, சிவன் அந்த மாதிரி உயர்நிலையில உள்ள தெய்வத்தை சொல்லல. உபாசனை தெய்வங்கள் அப்படின்னா அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால்னு சொல்லுவார். தேவதை இருக்கு, சாமி கும்பிடுற சாமி, அதை சுத்தி இருக்கிற சாமி, அதெல்லாம் பரிவார தேவதைகள். அந்த மாதிரி ஒரு தேவதை அப்படிங்கிற அம்சத்துல தான் நம்ம உபாசனையை பேசுறோம்.
அப்படி நம்ம வழிபாடு செய்ய கத்துன்ட்டோம்னா, அது மேல் தேவதைக்கும் தொடர்புடையதா ஆகும். அத இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அ இந்த இடத்துல நான் புரிய வைக்க விரும்புற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உபாசனை காலதாமதமாறதுக்கு காரணமே, நம்ம எல்லாருக்காகவும் கேட்கறது. அப்போ ஒரு பிரார்த்தனை பண்றது, என்னுடைய குடும்பத்துக்காக நான் பிரார்த்தனை பண்றது தப்புன்னு சொல்றீங்களா? என்னுடைய சமூகத்திற்காக நான் பிரார்த்தனை செய்வதை தவறு என்று சொல்கிறீர்களா? அப்படின்னு கேட்டா, சரிதான். ஆனால், அதை தருவதற்கு அந்த உபாசன தேவதைக்கு அதிகாரம் இல்ல. ஆற்றல் வேணும்ல. அந்த மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு மாத்திரம் தான் அது முழுவதுமாய் ஒரு ஆயுசுக்கும் செய்கிற பண்பு ஒரு தனி மனிதனுக்கு இருக்கு, குடும்பத்துக்கு இருக்கு. அவனுடைய குடும்பம் என்று சொல்பவனுக்கு இருக்கு. அதை தாண்டி போகணும்னா நீங்க கிட்டத்தட்ட 5, 6 தேவதைகளை கும்பிட வேண்டி வரும். ஒரே ஒரு சார்ந்து, ஒரே மந்திரம் சார்ந்து 6 தேவதையை நம்ம கும்பிடுற மாதிரி ஆயிடும். அதனால நம்மளுடைய பிரார்த்தனைகளை குறுக்கி கொள்ள வேண்டும், உபாசனையில சித்தி அடையணும் அப்படின்னு சொல்றோம். 2வது, நாம என்ன பிரார்த்தனை கேட்கிறோம் என்பதை சார்ந்தும் இது அமையும். என்ன பிரார்த்தனைன்னா, நான் சாமிகிட்ட விநாயகத்தையே வழிபடுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். நான் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நடக்காது. காரணம் என்னன்னா, உங்களுடைய செயல்பாட்டினால் பிறர்கள் பாதிக்கப்படாத எந்த ஒரு வரமும் உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பிறருடைய விஷயங்கள் அதுல பாதிக்கப்படுது அப்படின்னா அது காலதாமதமாகும். எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது, ஆள்றது அப்படிங்கிறதெல்லாம் பூர்வத்துல புண்ணியம் பண்ணி இருந்தா மாத்திரம்தான் அந்த விஷயங்களை செய்ய முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. அசுரர்கள் சாதாரணமாக தோன்றுவதில்லை. தேவர்களை படுத்தியிருக்காங்க அசுரர்கள். ஆனா அவர்களுடைய தவம் அத்தகையது. அப்படி தவம் இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு தான் இவாளுக்கும் அவளுக்கும் பிரச்சனை நடந்தது. அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, அடுத்தவர்களுக்கு துன்பம் தருகிற எந்த ஒன்றும் உபாசனையில சித்தி பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தவர்களுக்கு துன்பம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் அளவினால் கஷ்டம். எல்லாருக்கும் நான் துன்பம்லாம் கேட்கலப்பா, நான் நல்லதே செய்யறேன் அப்படின்னா அளவினால் கஷ்டம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கொடையாளி அவர்கிட்ட நீங்க இவாளுக்கு கொடு, நீ அவளுக்கு கொடு, நீ அவளுக்கு கொடு அப்படின்னு அவருடைய சொத்து அது. அத நாம அதிகாரம் பண்ணி இவாளுக்கு கொடு, அவளுக்கு கொடுன்னு சொல்ற மாதிரி. அது ஒரு சொல்றதுக்கு உண்டான அதிகாரம் இல்லை யாருக்கும். அதனால தேவதையை பிறர் பொருட்டு வணங்குகிற ஒரு இனத்தையே ஒரு சமூகம் உருவாக்கி இருக்கிறது. அதுதான் அவாதான் எல்லாருக்குமா போய் கேட்கலாம். எனக்கு இவாள் கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்கலாம். மற்றபடி யாரு பிரார்த்தனை பண்ணினாலும் தனக்கு உண்டிதான் கேட்கணும். தன்னுடைய குடும்பத்துக்கு கேட்பது ஓரளவுக்கு பலனை தரும். மற்றபடி உபாசனையினால பெரிய விஷயம் கேட்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வெகு காலதாமதம் ஆகும். 2வது, அடுத்தவர்களை பாதிக்கிற எந்த ஒன்றும் நம்ம பிரார்த்தனையா வச்சோம்னா அது காலதாமதம் ஆகும். அது 2 நாள தேவதை தவிர்க்குது. 1, அடுத்தவர்களுக்கு துன்பம் தருவது. 2, அதுவே இவாளுக்கு பிறகு கர்மாவா சேரும். அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்கிற வரத்தை அசுரர்கள் பெற்றார்கள் அப்படின்னா பின்னாடி துன்புறுவான். அந்த பாவம் அவனை விட்டு விலகவே விலகாது. எப்படி வரவு செலவு கணக்கு சொன்னனோ அந்த மாதிரி அந்த பாவத்தினால அந்த உபாசகனே துன்புறுவான். அதனால அந்த உபாசகனுக்கு துன்புறுகின்ற ஒரு மூல காரணம் கொண்ட எந்த வரத்தையும் தேவதை அருளார். தேவதை முழுவதும் நன்மையை மட்டுமே செய்ய வல்லது. அதுக்காக தான் அதை மாத்திரம் நம்ம சொல்லணும். சுவாமி கிட்ட கேட்கறது அதை என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்கிற ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம்னா அந்த பிரார்த்தனை மிக விரைவாக நிறைவேறும். அது நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. போக போக அந்த தேவதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யும். பிரார்த்தனையால என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துன்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாம நினைக்கிறோம்னா செய்யாது. உபாசனைக்கு ரொம்ப முக்கியம் அது. அதனால பிரார்த்தனை என்பது நான் சொல்லுவது உங்களின் நினைவை சொல்லுகிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா,
ஒரே ஆளுக்காக கேட்குறோம், பிரார்த்தனையை கேட்குறோம். அப்பவும் நடக்கல சார் அப்படின்னா என்ன காரணம்னா, ஒரு உதாரணம் பாருங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத அன்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், அன்பு அகலாத மனைவி, தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, இது மாதிரி கேட்டுட்டே போறோம்னு வச்சுங்களேன், அப்பவும் காலதாமதமாகும். ஏன் அப்படின்னா, சங்கல்பம் அப்படின்னு உபாசனை செய்யறவா எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பா. இந்த சங்கல்பம் என்பது தெளிந்த தீர்மானம் என்பது பொருள். அதனால ஒருவருக்கே அளிக்கப்படுகிற பிரார்த்தனை அடுக்கிக் கொண்டே போனால் அதுவும் காலதாமதம் ஆகும். அப்படி அடுக்காம இருக்கணும். ஒரு பிரார்த்தனை முடிஞ்சுதான் அடுத்த பிரார்த்தனை கேட்கணும். ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அதுல 14 மாடி கட்டடம் கட்டணும்னா இடம் வாங்குற சாதாரண விஷயமா, வீடு வாங்குற சாதாரண விஷயமா, 14 மாடி கட்டடம் கட்டுறது சாதாரண விஷயமா, கேட்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லுகிற காரியம் காலதாமதம் ஆகும். அது என்னன்னு கேட்கும். அதே மாதிரி பிரார்த்தனையை ஒண்ணு ஒண்ணா கேட்கணும். மாத்தி மாத்தி கேட்கக்கூடாது. பிரார்த்தனை பண்ணும்போது காலம்புற ஒண்ணு கேட்போம், மத்தியானம் ஒண்ணு கேட்போம். மனித மனம் மாறக்கூடிய மாத்தி மாத்தி கேட்கிறது. அந்த மாதிரி மாத்தி கேட்கக்கூடாது. அதனால ஒரே பிரார்த்தனையாக இருக்க வேண்டும், ஒவ்வொன்றாக கேட்க வேண்டும், அது நம்மை சார்ந்ததாக இருக்க வேண்டும், நம் குடும்பத்தை சார்ந்ததாக மட்டுமே அது இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் பெற்ற பிறகு மனம் மகிழ்ந்து இறைவன் தானாக பிற வரத்தை நமக்கு அருள்வான். இது கேட்கறதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்கு. அப்படி அந்த தேவதை கூட நம்ம அந்த அனுக்கிரகத்தை வாங்க முயற்சி செய்தோமே ஆனால் நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். மற்றபடி அதுக்கு அதிகாரமோ விதியோ இருந்தா மாத்திரம்தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற அந்த பண்பை, எல்லோருக்கும் வரத்தை வாங்கி தருகிற பண்பை, அதை நம்ம நாயன்மார்கள் வரலாறுலயே பார்க்கலாம். 60 நாயன்மார்கள் தன்னைத்தானே வணங்கி சிவனிடத்தில் இருந்து பெற்று தானே முக்தி அடைந்தவர்கள். ஆனா இந்த 3 பேரு பிறருக்கு முக்தி அடைய செய்தவர்கள். அந்த 3 பேருக்கு தான் அந்த அதிகாரம். அந்த 3 பேரும் மேலேந்து கீழே வந்துவா, பாக்கி எல்லாரும் கீழே இருந்து மேல போனோம். அப்பர் பெருமான் வாகீச வந்துவர், ஞானசம்பந்தர் முருகப்பெருமானுடைய அவதாரம், சுந்தரர் இறைவனுடைய சாட்சாத் கண்ணாடியிலேருந்து தோன்றினவர். இவெல்லாம் மேலேந்து கீழே வந்தவா. அவளுக்கு மாத்திரம்தான் இறைவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்று அடுத்தவர்கள் அனைவருக்கும் தரக்கூடிய பண்பு, அந்த குரு பண்பு. பாக்கியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மனுஷாலா இருந்து சாமி கும்பிட்டு மேல போனவா. அதனால தேவதைகளோடு தொடர்புடைய அந்த பண்பு அப்படிங்கிற உதாரணத்துக்காக நான் இதை சொல்றேன். அதனால மிகச்சரியாக புரிந்து கொண்டு உபாசனையில் வெற்றி பெற முயல்வோமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.